சென்னை, கோவை, திருச்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அரசு போக்குவரத்து ஊழியர்கள் முன்னறிவிப்பின்றி வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இப்போராட்டத்தினால் தொமுச, சிஐடியு உள்ளிட்ட 11 தொழிற்சங்கங்கள் பங்கேற்றுள்ளன. இதனால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. சென்னை முழுவதும் அரசு பேருந்தையே நம்பியிருப்பதால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். பேருந்து நிறுத்தத்திலேயே நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதால் பயணிகள் மிகவும் அவதியடைந்துள்ளனர். திருச்சியில் பெரும்பாலான பேருந்துகள் இயக்கப்படாததால் போட்டித் தேர்வுக்கு செல்லும் மாணவர்கள் பாதிப்படைந்துள்ளனர். மதுரை மண்டலத்தில் 1600 பணிமனைகளில் இருந்து பெரும்பாலான பேருந்துகள் இயக்கப்படவில்லை. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் பெரும்பாலான அரசு பேருந்துகள் இயக்கப்படாததால் பேருந்து நிலையம் வெறிச்சோடி காணப்படுகிறது. இப்போராட்டத்தில் அண்ணா தொழிற்சங்கத்தினர் கலந்து கொள்ளாததால் சில பேருந்துகள் மட்டும் இயக்கப்படுகின்றன. ஊதிய உயர்வு, பணி நேர குறைப்பு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நாளை முதல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக அரசு போக்குவரத்து கழக ஊழியர்கள் அறிவித்திருந்தனர். ஆனால் முன்னறிவிப்பின்றி நள்ளிரவு முதல் வேலைநிறுத்த போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டுள்ளனர். பேருந்து அதிக அளவு தட்டுப்பாடாக தான் இருக்கு. அந்த அவங்க கோரிக்கை ஏற்று கவர்மெண்ட் சீக்கிரம் நல்லா செஞ்சு கொடுக்கணும். அவங்களுக்கு அதிக அளவு பேருந்து எங்களை சிரமமாக இருக்குது. நாங்கள் ஊரில் வெளியூரில் வந்திருக்கோம். நாங்கள் நாகப்பட்டினம் போனோம், பஸ்ஸில் நிற்கிறோம். விட்டு தான் வந்து அனுப்புகிறாங்க. ட்ரெயினில் தான் போகணுன்னு நினைக்கிறோம். எப்படி போக போகிறேன்னு தெரில. ஸ்ட்ரைக்குன்னு வேறு சொல்கிறாங்க. பஸ்ஸு கண்ணாடி உடச்சிட்டு கூட சொல்கிறாங்க. என்னன்னு தெரில, பார்க்கணும். இதுக்கப்புறம் தான் போகணும். எப்படி போகிறதுன்னு தெரில. எல்லாம் வீட்டுக்கு தான் திரும்பி போகணும். திருச்சியிலேருந்து புதுக்கோட்டை போஸ்ட்மேன் ஜாப் எக்ஸாமுக்கு போகிறேங்க சார். இப்போ வந்துட்டு ஒரு பஸ் தான் வந்துச்சு. ஒரு 3/4 மணி நேரமாக பஸ்ஸே வரலைங்க சார். அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ அங்கே 11 மணிக்கெலாம் அங்கே இருக்கணும். 1/2 மணி நேரம் ஆகியும் பஸ்ஸே வரலைங்க சார். இனிமேட்டு தான் கிளம்பி போகணும் சார். அதான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் சார். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்.